வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டிஎன் டெட் அதை பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இந்த டெட்டுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ஆல்ரெடி ஒரு 10 days ஆயிடுச்சு. என்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 பிப்ரவரி 28ல நமக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன் எப்பயில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மார்ச் 15ல இருந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஒரு 2 to 3 days தான் இருக்கு. ஓகே, லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 0 to 4 ஏப்ரல் 5 வந்து நமக்கு லாஸ்ட் டேட். சோ இது வந்து டேட் பத்தினது. ஓகே, எக்ஸாம் டேட் வந்து இன்னும் நம்ம கொடுக்கல, அது வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. இந்த டெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டைப்பா வந்து எக்ஸாம் நடக்குது. ஓகே, ஒன்னு வந்து பேப்பர் 1, இன்னொன்னு வந்து பேப்பர் 2. ஓகே, பேப்பர் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது 1 to 5 கிளாसेसக்கு போக போற டீச்சர்ஸ்க்கு உள்ள எக்ஸாம்ஸ். ஓகே, அப்புறம் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா அதோட ஹையர் 6 to 8. ஸோ 6 to 8 உள்ள போறவங்க வந்து பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் அப்ளை ஆகணும். 1 to 5 கிளாसेस போறவங்க பேப்பர் 1 அப்ளை ஆகணும். ஸோ டிஎன்டெட்ல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிற 2 எக்ஸாம் இருக்கு. இதுக்கு ரெண்டுமே எக்ஸாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா நடக்கும். ஓகே, பேப்பர் 1 எக்ஸாம் பேப்பர் 2 எக்ஸாம் ரெண்டுமே தனித்தனியா நடக்கும். அது ரெண்டுக்குமே டேட் வந்து இன்னும் கொடுக்கல, அது லேட்டரா நம்ம வெப்சைட்லயே கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். பேப்பர் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதே மாதிரி பேப்பர் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சோ இத பாப்போம். ஓகே, குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும். ஓகே, +2 எந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா 10th முடிச்சிட்டு +2 முடிச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கணும். ஓகே, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க வந்து இந்த பேப்பர் 1 அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஓகே, அது இல்லாம பிஎட் இன் நர்சரி அவங்க படிச்சவங்க டீச்சர் ட்ரைனிங் ஆஃப் 2 years பிடிசி ஆர் டிப்ளோமா இன் டீச்சர் எஜுகேஷன். சோ இதுல அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் 1க்கு அப்ளை ஆகலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அப்பியரிங் ஃபார் பிஇ டெட் அப்புறம் பிஎட் டிகிரி இஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. ஓகே, இந்த எக்ஸாம்ல நீங்க டிகிரில இருந்தீங்கன்னா இதுவும் எலிஜிபிள். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்ட், அதாவது கண்ணு தெரியாதவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இது ஒண்ணு. சோ பேப்பர் 1 பாத்தீங்கன்னா பேசிக்கா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படினா +2 முடிச்சிருக்கணும், அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து பேப்பர் 2 பாத்தீங்கன்னா பேப்பர் 2 எக்ஸாம்ங்கிறது 5th அப்புறம் 6th to 8th இருக்கிற ஸ்டூடண்ட்ஸை கேரி பண்றதுக்கான டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம். இதுல என்ன பண்றீங்கன்னா பாத்தீங்கன்னா மினிமம் அந்த டிகிரி முடிச்சிருக்கணும். அது என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி அப்புறம் பி லிட்டரேச்சர் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுல என்னென்ன மேஜர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி. சோ இந்த கேட்டகரியில எடுத்து படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். இதுல வந்து 2 மட்டும் தான் இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவங்க 2 பேரும் வந்து டெட் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அவங்க எல்லாம் டிஆர்பி எழுதணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th 12th தான் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த 2 சப்ஜெக்ட் வரதுனால அது வந்து டெட் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. மத்தபடி இந்த டிகிரி எல்லாம் முடிச்சவங்க வந்து பேப்பர் 2 எழுதுறதுக்கு எலிஜிபிள். பிளஸ் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎட் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஓகே, 10th அப்புறம் +2 அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து டிகிரி முடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சுக்கணும். இந்த ஆர்டர்ல படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகே, இந்த 2 எக்ஸாமுக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் மார்க் வந்து 50%. ஓகே, 2 எக்ஸாமுக்குமே மினிமம் பர்சன்டேஜ் வந்து நீங்க இத பாஸ் பண்ணது வந்து 50%க்கு மேல பாஸ் பண்ணிரணும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 500 தான் ஃபீஸ் இது அப்ளை பண்றதுக்கு. அதுல எஸ்சி எஸ்டி எஸ்சி அப்புறம் டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு 250. ஓகே, இது வந்து எக்ஸாம் ஃபீஸ். ஓகே, இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒன்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் இப்ப அப்ளை பண்ண முடியும். போஸ்ட்ல நம்ம எதுவும் அப்ளை பண்ண முடியாது. இப்ப ஆன்லைன்ல தான் ஃபுல்லா அப்ளை பண்ண முடியும். ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணுங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், அப்புறம் அதுக்கு எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. நமக்கு இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு 3 months தான் இருக்கும். ஓகே, 3 மாசம் தான் இருக்கும். அந்த 3 மாசத்துக்குள்ள நம்ம எப்படி ஈஸியா படிச்சு நம்ம அப்ரோச் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த டெட் வந்து ஏற்கனவே படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. சோ அவங்க எப்படி படிக்கணும், புதுசா வரவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற 2 பேட்டர்ன்லயுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறது 2 எக்ஸாம். இது ஒரு எக்ஸாம், இது ஒரு எக்ஸாம். சோ இதுக்கு எப்படி படிக்கணும், இதுக்கு எப்படி படிக்கணும்ங்கறத நம்ம பார்க்க போறோம். குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு தனி குவாலிஃபிகேஷன், இதுக்கு தனி குவாலிஃபிகேஷன். ஓகே, இப்போ பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னா 150 மார்க் 150 மார்க்ஸ். இது எத்தனை செக்ஷனா இருக்கு பாத்தீங்கன்னா 5 செக்ஷனா இருக்கும். ஓகே, 5 செக்ஷன் வந்திருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மென்ட் அண்ட் பெடகாகி. ஓகே, குழந்தை வளர்ப்பு மற்றும் மேம்பாட்டு திறன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இது வந்து எந்த மாதிரியான குழந்தைகளை ஹேண்டில் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 to 11 years உள்ள ஸ்டைல்ல வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்குள்ள
அந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து 30 மார்க்ஸ்க்கு क्वेश्चंस வரும். ஓகே, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறம் லாங்குவேஜ் படிக்கணும். ஓகே, லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்க படிச்சிருப்பீங்க. சோ அந்த லாங்குவேஜ் சம்பந்தமா இருக்கிற क्वेश्चंस வந்து உங்களுக்கு 30 क्वेश्चंस வரும். அதுக்கு 30 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ். இங்கிலீஷ்ங்கிறது கம்பல்சரி. ஓகே, இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு 30 क्वेश्चन வரும். அதுக்கு 30 மார்க்ஸ். ஓகே, அடுத்து மேத்தமேட்டிக்ஸ். மேத்ஸ் வந்து உங்களுக்கு 30 क्वेश्चन 30 மார்க்ஸ். அதுக்கு அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஓகே, இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படினு பாத்தீங்கன்னா சூழ்நிலை அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை அறிவியல் அப்படின்னா நமக்கு அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு தனி டாபிக் இருக்கும். அது நினைச்சுப்பாங்க புதுசா அப்ளை பண்றவங்க. அது கிடையாது. நமக்கு ஸ்கூல் புக்ல வர சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து வரதான் அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும். ஒரே டாபிக்கா அதுல 30 மார்க் வரும். மொத்தம் 150 क्वेश्चंस வரும். 150 மார்க்ஸ் வரும். ஓகே, இதுக்கு நீங்க எந்த புக்ஸ படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து புக்க படிக்கணும். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் அந்த கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா 1 to 5 கிளாसेसக்கு தான் இந்த பேப்பர் 1 எக்ஸாம் எழுதுறவங்க வந்து எலிஜிபிள். அதாவது 1 to 5 கிளாसेस இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டீச்சரா போக போறாங்க. சோ அதுதான் உங்களோட சிலபஸ் அப்படின்னு இருக்கும். அதுல டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்க்கு மேல இருக்கிற டிஃபிகல்ட்டில வந்து அந்த क्वेश्चंस கேட்பாங்க. அப்போ 1 to 5 இருக்கிற அந்த புக் ஸ்கூல் புக்ஸையும் நம்ம வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கணும். சிம்பிளா தான் இருக்கும். அதே நம்ம படிச்சுக்கணும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 6th to 8th வரைக்கும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கணும். ஓகே, 6th to 8th வந்து கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கணும். அப்புறம் 10th புக் வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா படிக்கணும். அப்படி படிச்சாதான் நம்ம இப்ப இருக்க அந்த பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் நீங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா 1 to 10th அப்படியே வரிசையா படிச்சுட்டு வந்துடலாம். இதுல எந்த பார்ட் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கு எந்த புக்கை படிக்கிறது எந்த மாதிரி அப்ரோச் பண்றதுன்றதும் தெரியாது. லாஸ்ட் டைம் எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போனது பாத்தீங்கன்னா அதுல என்ன எந்த சோர்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்டாங்க அந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா அந்த இது எப்படி படிக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவ ரீதியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் படிக்கணும். நம்ம புக்கை படிச்சுட்டு அதுல லைன் பை லைனா क्वेश्चन வரும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போக முடியாது. ஓகே, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சைல்டை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெளிவா படிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். புக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல வந்து நாகராஜ் அப்படிங்கிற ஒரு புக்ஸ் இருக்கும். அப்புறம் மங்கல் புக் அப்படி அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் வைஸ் அந்த இதுல நம்ம வெல்வெட்ஸா இருக்கணும். அப்பதான் வந்து அதுல ஒரு 30 மார்க்ஸ் எடுக்க முடியும். மோஸ்ட்லி இந்த 10th படிக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அந்த சைக்காலஜி விட்டுருவாங்க. ஓகே, இதுல 120 மார்க் நல்லா தெளிவா படிப்பாங்க. அதுல ஒரு 100 क्वेश्चन போட்டாலும் இதுல நம்ம அப்படி இப்படி போட்டாலும் ஒரு 10 மார்க் 15 மார்க் வந்துரும். நமக்கு பேஸ் லெவலா போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க எஃபோர்ட் கொடுத்து படிக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இந்த தமிழ் லாங்குவேஜ் அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இதுக்கு எஃபோர்ட் கொடுத்து படிங்க. சைல்டு டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து கிளாसेस நல்லா அட்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு அது மூலமா புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம கிளியர் பண்ண முடியும். வீட்லயே உட்காந்துட்டு புக்ஸை ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு போனோம்னா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே, இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இதுக்கு இப்படி அப்ரோச் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா டிகிரி லெவல். ஓகே, நீங்க பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா +2 முடிச்சவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதனால அதுல இருக்கிற क्वेश्चंस லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் லெவலா தான் இருக்கும். ஓகே, இத கம்பேர் பண்றப்ப இது டிகிரி முடிச்சவங்க இருக்கிறதுனால இதுல வந்து क्वेश्चन லெவல் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்கூல் புக்ஸ் படிக்கீங்கன்னா 6th ல இருந்து 10th வரைக்கும் உள்ள புக்ஸ் ஃபுல்லா நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுக்கணும். 11th 12th புக்லயே சில டாபிக்ஸ் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, 11th 12th பாத்தீங்கன்னா இதுல ஹிஸ்டரி சோசியல் சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஹிஸ்டரி வரும். சோ ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 11th 12th புக்ல வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆர்ட் வைஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதை ப்ரோத் பண்ணிக்கணும். அப்புறம் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல சில டாபிக்ஸ் இருக்கு. நீங்க பயாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் இயற்பியல் பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் அதே மாதிரி 1-2 டாபிக் வரும். அதை நீங்க +1 +2 புக்ல ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேஜரா 6th to 10th புக் படிச்சாலே போதும். இது அடுத்ததா பாத்தீங்கன்னா 11th 12th புக்ஸ்லயே நீங்க படிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இதுவும் அதேதான் சைல்டு டெவலப்மெண்ட் தான். அதுல பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 11 இயர்ஸ் 11 வயசு இருக்கிற குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற அந்த டெவலப்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். சைல்டு டெவலப்மெண்ட் இதுல சைல்டு டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா 11 to 14 இயர்ஸ். சோ கொஞ்சம் ஹையரா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் தான் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் எடுக்கறாங்க. ஓகே, பேப்பர் 2 எழுதி பாஸ் பண்ணி போறவங்க வந்து 6th ல இருந்து 8th இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு டீச்சரா போவாங்க. அதுக்கப்புறம் இதுவும் சேம் லாங்குவேஜ் தான். இதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. ஓகே, இதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து 30 क्वेश्चंस வரும். அப்புறம் இங்கிலீஷ் கம்பல்சரி இதுல இருந்து 30 क्वेश्चन வரும். சோ 90 क्वेश्चन அப்படிங்கிறது காமன். ஓகே, காமனா பேப்பர் 2 எழுதுற எல்லாருக்குமே காமன். இதுல பாத்தீங்கன்னா சயின்ஸ் அப்புறம் மேத்ஸ் இத வந்து மேஜர் சப்ஜெக்ட்டா எடுத்து படிச்சவங்க. இப்ப பிஎஸ்சி மேத்ஸ் அப்புறம் பிஎஸ்சி பிசிக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் இந்த மாதிரி எழுதுறவங்க வந்து எதுல என்ன அவங்களுக்கு என்ன क्वेश्चन அப்படினா சோசியல் சயின்ஸ் வராது. அவங்க மேஜரா என்ன படிக்கணும் மேத்ஸ், சயின்ஸ் இதுல 60 மார்க் வரும். ஓகே, 60 மார்க்ங்கிறது 60 क्वेश्चन வரும். ஒரு क्वेश्चनக்கு ஒரு மார்க். சோ மேத்ஸ், சயின்ஸ் படிக்கணும். சோ நான் வந்து ஹிஸ்டரி
ஜியோகிராஃபி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்ல நான் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வராது, சோசியல் சயின்ஸ் வரும். சோசியல் சயின்ஸ்ல 60 மார்க். ஓகே, இதுல நான் ஏன் வந்து +1 +2 புக்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி இந்த சோசியல் சயின்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ்ல மேத்ஸ் சயின்ஸ்ங்கிறது ரொம்ப ஹார்டா ஒரு கிளாஸ்ல போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புரியும். ஆனா சோசியல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்டோரியா அப்படியே ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். சோ அதனால ஹார்ட்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால நம்ம அதுல என்ன படிக்கணும்னா சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா +1 +2 புக்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும். ஹிஸ்டரிக்கு கண்டிப்பா படிச்சுட்டே போகணும். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். இதுல பாத்தீங்கன்னா இந்த மேத்ஸ் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதுவே என்ன பண்ணீங்கன்னா ஸ்கூல் புக் அப்படியே ஆர்டரா படிச்சுட்டு போவாங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸையே நம்ம மூணா பிரிச்சிடணும். எப்படி பிரிக்கணும்? ஸ்கூல் புக்லயே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சோ சயின்ஸ் படிக்கிறவங்க எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிதான் நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுல இந்த சமச்சீர் புக்ல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸ் இருக்காது. ஓகே, நீங்க இந்த சிபிஎஸ்இ என்சிஆர்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸா இருக்கும். சமச்சீர் புக் படிக்கிறவங்களுக்கு பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அளவீடுகள், மெஷர்மென்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதே டாபிக் தான் 7th இருக்கும். அதே டாபிக் 8th இருக்கும். அதே மாதிரி சவுண்டுங்கிற ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா எல்லா கிளாसेसலயுமே இருக்கும். பயாலஜில அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். செல் பயாலஜி, செல் உயிரியல் பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இத படிக்கிறப்ப 6th to 10th புக் படிக்கிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் நம்ம படிக்கிறவங்களுக்கு. சோ அதனால இது எப்படி படிச்சிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் பிரிச்சிடணும். மொத்தமா பாத்தீங்கன்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 டாபிக் தான் இருக்கு. ஓகே, மெஷர்மென்ட், அளவீடுகள், அப்புறம் போர்ஷன் மோஷன், சவுண்ட், ஹீட், லைட், ஓகே, ஒளியியல், வெப்பவியல், இதே மாதிரி இருக்கிற நீங்க டாபிக்ல என்ன பண்ணணும்னா செக்ரிகேட் பண்ணிட்டு மொத்தமா 6th ல இருந்து 10th வரைக்கும் நோட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்த்துக்கணும். சேர்த்து படிச்சீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்து கான்செப்ட் புரிஞ்சிரும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில வந்து ஆட்டம்ல ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் எலிமெண்ட்ஸ் வரும். இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா போகும். டாபிக் வைஸா போயிட்டு ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கணும். அடுத்து பயாலஜிலே பாத்தீங்கன்னா செல் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் வகைப்பாட்டியல் வரும். அதுக்கப்புறம் ஒண்ணா வரும். சுவாசித்தலுக்கு முன்னாடி நம்ம உணவு உட்கொள்ளுதல் எப்படி பண்ண பார்க்கணும், அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் பார்க்கணும். இந்த மாதிரி பயாலஜி பாத்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் ஆர்டர் இருக்கு. சோ அந்த ஆர்டரை நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஓகே, சோ இதுல வந்து எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் போகணும். ஸ்கூல் புக்ஸ் லெவல் போக கூடாது. ஆர்டர் வைஸ் போயிட்டு டாபிக் வைஸா எல்லா டாபிக்ஸும் ஒண்ணா சேர்த்து வச்சு படிங்க. ஓகே, சோசியல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டர் நம்ம ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். அது நம்ம தரவா படிச்சோம்னா அவங்க உள்ள வந்து +1 +2 புக்ல கொஞ்சம் ஹையரா படிச்சோம். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இது எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டெட் உள்ள வீடியோஸ்ல நம்ம சந்திப்போம். ஓகே, பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎன் டெட் பத்தின வீடியோஸ் பார்த்தோம். இது மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் ஆக போகுது. இந்த வீடியோஸ்ல நீங்க தவறாம பார்க்கிறதுக்கு விசிஎன் அகாடமி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.